அந்த கிதாபுகளுடைய விளக்கங்களை அறிவதற்கு தகுதி பெற்றவர்கள் அவர்கள் தான். இந்த கிதாபுகளை கொண்டு நூல் நிலையங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றன, பாடத்திட்டங்கள் போடப்படுகின்றன, பாடங்கள் போதிக்கப்படுகின்றன, கல்விமான்கள் உருவாக்கப்படுகின்றார்கள். வெறுமனே குர்ஆனுடைய 6666 வசனங்களையும் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு இவைகளை சாதிக்க முடியுமா? ஷரியத்துக்கு பொலிவு உண்டானது. ஷரியத் என்பது உலகத்தில் காலாகாலம் மங்காதது, மறையாதது, காலத்துக்கெல்லாம் ஏற்றமானது என்ற விளக்கத்தை இந்த நாதாக்கள் நல்லோர்களுடைய ஞானங்களின் மூலமாக உலகத்திலே அல்லாஹ் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அது நூலுருக்களில் கிதாபு வடிவங்களாக வெளியாகி நூல் நிறையங்களில் நிரம்பி இருந்து அந்த அறிவு ஞானம் மக்களால் கற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அந்த கல்வியை தந்தவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு எதனை காரணமாக வைத்திருந்தார்களோ அந்த காரணத்தை மறக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். தரீகாக்களுடைய மதரசாக்கள் ஓதி போட்டே மறுபக்கமாகிறவங்க இருக்காங்க. ஷரீஅத்துடைய இல்ம படிக்கிறதுக்காக வேண்டி தரீகத்துடைய அமைப்பிலே இருந்து நிறைய கிதாபுகளோடு தொடர்பாக இருந்து தன்னை ஒரு திறமைசாலிகளாக மாற்றிக்கொண்டு, இரவு நாங்கள் கேட்டோமே, தஅவா என்று சொல்லுகிறது, அது பொருளாதாரத்தை நோக்கமாக வைத்து செய்யப்படக்கூடாது. அன்புக்குரியவர்களே, ஆரம்ப காலத்தில் இருந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றுதான் ஜாமிஉல் அஸ்ஹர். இதெல்லாம் தரீகாக்களுடைய அடிப்படையில் இருந்தவைகள் தான். அந்த காலத்தில் உருவான தரீகத்துடைய மஷாயிக்மார்கள் என்ன செய்தார்கள் என்றால், பல பகுதிகளுக்கும் போய் அந்த பகுதிகளில் இருக்கின்ற திறமைசாலிகளான மாணவர்களை இனம் கண்டார்கள். ஒரு காலம் இருந்தது, மதரசாக்களுக்கு அறதோத்திகளை தான் பிடிச்சு அனுப்புன்னு சொல்லுவாங்க. சொன்னதை கேட்காதாக்களை தான் பிடிச்சு அனுப்புறது. அவங்களும் போய் ஏதோ கொஞ்சம் சமைஞ்சிட்டு வாராங்க, அவங்களோட போராடுற உஸ்தாதுமாருக்கு என்ன பரிசு கொடுக்கும்? அன்புக்குரியவர்களே, இப்பொழுது காலம் அது மாறி இருக்கிறது. திறமைசாலிகளை தான் தெரிவு செஞ்சு எடுக்கிறாங்க அநேகமா. ஆனாலும் திறமை இல்லாதவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவங்களே பக்குவப்படுத்துறதுக்குள்ள முயற்சிகள் தேவை. முன்னைய காலத்தில் இருந்த தரீகத்துடைய மஷாயிக்மார்கள் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போய் தகுதியான மாணவர்களை இனம் கண்டு பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பினார்கள். அப்படி அனுப்புகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான, அவருடைய படிப்புக்கு தேவையான செலவினங்களுக்காக வேண்டி தக்கியாக்கள், ஜாவியாக்களில் ஒரு ஃபண்ட் உருவாக்கினார். ஜாவியாக்களினால், தக்கியாக்களினால், இஹ்வான்கள், முரீதீங்கள், முஹிப்பீன்களினால் ஒரு ஃபண்ட் உருவாக்கி அந்த சர்வ கலாசாலைகளில் படிக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி செலவு கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, அவ்வாறு அனுப்பப்பட்ட அந்த மாணவர்கள் அனுப்பப்பட்ட சர்வ கலாசாலைகளில் ஒன்றுதான் ஜாமிஉல் அஸ்ஹர். அதே போன்று ஃபாசி நாயகம் அவர்கள் எத்தனையோ மாணவர்களை, தகுதியான மாணவர்களை இன்னும் பல பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி ஷரியத்தையும் படித்து தரீகத்தையும் படித்து உலகத்தில் ஷரியத்தை, தரீகத்தை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி சேவை செய்திருக்கிறார்கள். எந்த தரீகத்துடைய மஷாயிக்மார்களும் அவர்களுடைய தரீகத்துடைய சேவைக்கு சம்பளம் எதிர்பார்க்கவில்லை. மாறாக அவர்கள் தஅலீமோடு திஜாராவை கையாண்டார்கள். தஅலீமோடு திஜாரா, கற்றுக் கொடுப்பதோடு அவர்கள் வியாபாரத்தையும் செய்தார்கள். அவர்கள் சாப்பிட வேண்டும், மனைவி மக்கள் இருக்கிறது, அவர்களுடைய செலவினங்கள் இருக்கிறது, மக்களிடம் பிச்சை கேட்க முடியாது, யாசிக்க முடியாது, அது மிகப்பெரிய கேவலம். எனவே அவர்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொள்வதற்காக வேண்டி ஒரு வியாபாரத்தை செய்தார்கள். இலங்கைக்கு இஸ்லாம் வந்த வரலாற்றை பார்க்கின்ற போது கூட மாணிக்க வியாபாரிகளுடைய வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். இன்றும் கூட மாணிக்க வியாபாரத்திலே வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து மாணிக்க வியாபாரத்தை மாத்திரம் பார்ப்பதில்லை, அவர்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து தீன் பணியை செய்து தியாகத்தோடு அவர்கள் வேலை செய்கிறார்கள், சம்பளம் வழி பார்த்தல்ல. எனவே தஅவா என்று சொல்லுகிறது சம்பளத்துக்கு செய்த ஒரு ஜொப் அல்ல என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஷரீஅத்தின் அடிப்படையில் தான் தரீகத்துகள் இருக்கின்றது என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளையும் குர்ஆனுடைய வசனங்களையும் அடிப்படையாக வைத்துத்தான் தரீகத்துகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இல்லா ஃபஹ்மன் வ ஃபைலன் என்ற வார்த்தை அந்த ஹதீஸிலே வந்திருக்கிறதே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்து உட்கார்ந்து இல்மை படித்த வரலாறு புகாரியிலே முதலாவது ஹதீஸ் நாங்கள் பார்க்கிறோம். புகாரி ஷரீஃப், அந்த ஹதீஸ் ஷரீஃபில், அதாவது
அதாவது புகாரியிலே வரக்கூடிய அந்த ஹதீஸ், இன்னும் எத்தனையோ ஹதீஸ் கிரந்தங்களிலே வருகிறது. அந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்தை படித்த போது இஸ்லாம் என்றால் என்னென்று கேட்டார்கள், விளக்கம் சொன்னார்கள். ஈமான் என்றால் என்னென்று கேட்டார்கள், விளக்கம் சொன்னார்கள். இஹ்சான் என்றால் என்னென்று கேட்டார்கள். இஹ்சான், இந்த இஹ்சானை தான் என்று தெரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். அந்த இஹ்சானுக்காக சொல்லப்பட்ட பதில் இருக்கிறதே, அது தரீக்கத்துக்கு ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. அடிப்படை ஆதாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கொட்டகை வாசிகள் என்று ஒரு சாரார் இருந்தார்கள். அதாவது அஸ்ஹாபு சுஃபா திண்ணை வாசிகள் என்று சொல்லுகிறோம். அந்த அஸ்ஹாபு சுஃபாக்களுடைய வரலாற்றை பின்னணியை எடுத்து பார்க்கின்ற போதும் தரீக்காக்கள் உருவாகுவதற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக இருந்திருக்கின்றன. இப்படி அனைத்து தரீக்காக்களுக்கும் அடிப்படை ஷரீஅத்து தான். தரீக்கத்துடைய மஷாயிக்மார்கள் ஷரீஅத்தின் படிதான் நடந்திருக்கிறார்கள். இப்படி இருக்க யாரோ எவரோ சொல்லிய சில கதைகளை, சில இமாம்களுடைய, ஷஹரானி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களுடைய சொந்த கிதாபுகளில் கூட இடைச்சர்களை பூத்தி விட்டார்கள். இடைச்சர்களை இட்டுக்கட்டக்கூடியவர்கள், பொறாமை கொண்டவர்கள், நயவஞ்சகர்கள் சில இட்டுக்கட்டுகளை புகுத்தி அவர்களை கேவலப்படுத்துவதற்காக வேண்டி பின்னால் வந்த பிரதிகளில், அச்சுகளிலே புகுத்தி விட்டார்கள். இந்த சில விடயங்களை வச்சுக்கொண்டு அவுலியாக்கள் என்றவங்க இவங்க தான். இன்னும் சிலவங்களோட நினைப்பு எப்படின்னா, தரீக்காக்கள் என்று சொல்லி சொன்னா இந்த கபரை போய்த்து வணங்குறேன்னு சொல்லி, கபர் வணங்கி என்று சொல்லி ஒரு இட்டுக்கட்டு எடுத்துட்டாங்க. அரபு படிச்சவங்க நிறைய இருக்காங்க. சிலை வணங்கக்கூடியவர்களுக்கு ஆபிதுல் வசன், உப்பாதுல் வசன் என்று சொல்லுவார். கபரை வணங்கக்கூடியவர்களுக்கு உப்பாதுல் குபூர் என்று சொல்ல வேண்டும். உப்பாதுல் கபர் அல்ல உப்பாதுல் குபூர் என்று சொல்ல வேண்டும். உப்பாதுல் குபூர்கள் யாரும் இல்லை. எல்லோரும் அல்லாஹ்வை தான் தொழுகிறோம். அல்லாஹ்வை தான் நாங்கள் இபாதத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நபிமார்கள் நாதாக்களை வசீலாவுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய நேசர்களை அன்பு வைப்பதனால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும் என்பதை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். இதுதான் தரீக்கத்துடைய நோக்கம். கபர் வணங்கிகள் என்று பொய்யான கருத்தை கொடுத்து, பிழையான கருத்தை கொடுத்து மக்களை திசை திருப்பி விடுகின்றார்கள். யாராவது போய் கபரை முன்னோக்கி நியத்து செய்து இந்த வழிக்காக வேண்டித்தான் தொழுகிறேன் என்று தொழுகிறார்களா? அல்லாஹ்வுக்காகத்தான் தொழுகிறேன். நுஸல்லி ஃபர்தல் லுஹ்ரி லில்லாஹி என்று தான் சொல்லுகிறோம். முஸ்தக்பிலன் இலல் கஅபதி ஷரீஃபா என்று தான் சொல்லுகிறோம். கபரை முன்னோக்கி தொழுவதில்லை. அல்லாஹ்வுடைய, அதாவது கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய கஅபாவை தான் முன்னோக்கி இருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் தொழுகிறோம். கந்தூரி வைபவத்திலே ஆடறுக்கப்படுகிறது, மாடறுக்கப்படுகிறது. கந்தூரிக்கு ஆக்கின சாப்பாடு நான் தின்ன மாட்டேன், அது அவருடைய பேர்ல இவருடைய பேர்ல அறுக்கப்பட்டது என்றெல்லாம் விஷமத்தனமான கருத்துக்களை மக்களுக்கு மத்தியிலே புகுத்தி விடுகிறார்கள். எங்கேயாவது கந்தூரிக்கு அறுக்கிற மாட்டை பிஸ்மி முஹீதீன் என்று அறுக்கிறாங்க, நவுதுபில்லாஹ், அல்ல பிஸ்மி அபில் ஹசன் ஷாதிலி என்று அறுக்கிறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அறுக்கிறாங்க. அப்படி என்று சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்காக வேண்டி குர்பான் கொடுத்திருக்கவும் கூடாது. உங்களோட வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு நாங்க கோழி அறுக்கவும் படாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேர் சொல்லித்தான் அறுக்கப்படுகிறது. ஆனால் அங்கு காட்டப்படுகிறது என்ன தெரியுமா? அவுலியாக்களுக்காக அறுக்கப்பட்டது. ஒரு காலம் இருந்தது, சிலைகளுக்காக வேண்டி அறுத்தார்கள். பிஸ்மில் லாத் என்று அறுத்தாங்க, பிஸ்மில் உஸ்ஸா என்று அறுத்தாங்க. லாத்துடைய பேர் சொல்லி அறுக்கிறேன், உஸ்ஸாவுடைய பேர் சொல்லி அறுக்கிறேன் என்று அறுத்தாங்க. அதுதான் கூடாது. அவுலியாக்களோட பேர் சொல்லி அறுக்கிறது அது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படல. அல்லாஹ்வுடைய பேர் சொல்லித்தான் அறுக்கப்பட வேண்டும். எந்த கந்தூரி